வணக்கம். வடகிழக்கு வாழும் அனைத்து தமிழ் பேசுகிறவர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். எதிர்வரும் 11ஆம் தேதி திங்கட்கிழமை வடகிழக்கு முழுவதும் பூரண ஹர்த்தால் என்று சொல்லி நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த ஹர்த்தாலுக்கு வடகிழக்கு வாழும் அனைத்து மக்களுடைய ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த நாளில் கடைகளை அடைத்து இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்யும் அநீதிகளுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒருமித்த குரலோட நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். நேற்றைய தினம் கூட யாழ் பல்கலைக்கழகத்திலே இருந்த அந்த முள்ளிவாய்க்கால் நிறைவேந்த அந்த ஸ்தூபியை உடைத்தது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம். அதே போல பல்வேறு விடயங்களில் சிறுபான்மை மக்களை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டு வருகிறது. நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை இந்த இடத்தில் நாங்கள் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் கடந்த காலத்தில் எங்களுடைய அரசியல் கருத்துகள் வித்தியாசமாக இருந்தாலும் வடகிழக்கு வாழும் அனைவரும் ஒருமித்த குரலோட இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். கடந்த தேர்தலில் கடந்த காலத்தில் என்னுடைய அரசியல் பின்னணிகள் என்னுடைய அரசியல் கருத்துகள் வேறாக இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் என்னுடைய அன்பான பணிவான ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒருமித்த குரலோடு நாங்கள் எல்லாம் இந்த ஹர்த்தாலை நாங்கள் நடத்த வேண்டும். இது ஒரு அரசாங்கத்துக்கு மிகவும் ஒரு தெளிவான பதிலை சொல்லும் ஒரு விடயமாக இருக்கும். இன்றைய கூட நான் பார்த்திருந்தேன், கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார், தனக்கு இரு பேர்கள், நந்தசேன என்ற பேரும் கோட்டாபய என்ற பேரும் இருக்கு, அது ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக இருப்பாங்க என்று. நான் கடந்த காலத்தில் நந்தசேன என்ற அந்த ஜனாதிபதி என்ற வயதில் நடந்து கொண்டவர், இனி வரும் காலங்களில் தான் விரும்பினால் கோட்டாபய என்ற பாதுகாப்பு செயலராக இருந்தவர் போல நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்றார். இதெல்லாம் எங்களை அச்சுறுத்தி, எங்களை பயப்படுத்தி, எங்களை அணக்கிறதுக்கான சில சொல்லும் விஷயங்கள் தான். இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படக்கூடாது. நாங்கள் ஒருமித்த குரலோட இந்த விடயத்துக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இதை நடத்தி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். 11ஆம் தேதி காலை அனைத்து கடைகளையும் அடைத்து வடகிழக்கு முழுவதும் பூர்ணமான ஒரு ஹர்த்தாலை செய்து நாங்கள் சர்வதேச சமூகம் வரைக்கும் எங்களுடைய இந்த நாட்டில் நடக்கும் அநீதிக்கு எதிராக சிறுபான்மை மக்களை அடக்க முடியாத என்ற செய்தியை நான் சொல்ல வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றாக சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.